முருகன் கிட்ட அழுதும் பார்த்துட்டோம், தொழுதும் பார்த்துட்டோம். ஆனால் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு விடிவு வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க இதை பண்ணி பாருங்கள். முருகன் தானாக வருவாங்க. அவனே ஓடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்த்து வச்சு அருள் புரிவானுங்க. அது என்னென்னு தானே கேட்குறீங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க. முருகா, நீ என்னை என்ன அடித்தாலும் சரி, என்ன உதைச்சாலும் சரி, என்ன சோதனை வேணுனாலும் கொடு, நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் பாக்கில் சிவனேன்னு இருக்க போகிறேன். உன்னை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். என்னை காப்பாற்ற வேண்டியது உன் வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மேலே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு அமைதியாக இருந்துருங்க. ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி குரங்கை குட்டி தாவி கொள்ளுமோ, குரங்கு குட்டியை பிடிக்காது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். குரங்கு குட்டியை பிடிக்காது, குட்டி தான் குரங்கை பிடிச்சிக்கும். அது மாதிரி நம்ம முருகனை பிடிச்சிக்கணும். முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, விட்றாதீங்க. அவன் என்ன ஆட்டு வேணாலும் ஆட்டுட்டோம், விடவே விடாதீங்க. அவனே வந்துடுவாங்க. என்னடா உன் பிரச்சனை சொல்கிறான்னு அவனே வந்து கேட்பான்.